திருப்பத்தூரில் வழக்கறிஞர் ஒருவர் கைதிகளிடம் நீதிபதியிடம் பொய் சொல்ல கூறியதை தட்டி கேட்ட காவலரை வழக்கறிஞர் அவதூறாக பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே மஞ்சு என்ற பெண் சொந்தமாக கார் ஒன்றை வாங்கியுள்ளார். இந்த நிலையில் காரை சில மாதங்களுக்கு முன்பு கமலக்கண்ணன் மற்றும் ஃபைரோஸ்கான் என்பவரிடம் 1 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைத்துள்ளார். இதனை இருவரும் மாற்று நபருக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு போலி பத்திரம் செய்து விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் இதுகுறித்து மஞ்சு அடமானம் வைத்த நபர்களிடம் கேட்கும் பொழுது காரை தர முடியாது என என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் எனவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மஞ்சு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் காரை மீட்டு தரக்கோரி மாத்திரை சாப்பிட்டு மயங்கி விழுந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து திருப்பத்தூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு கமலக்கண்ணன் மற்றும் ஃபைரோஸ்கான் ஆகிய இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது இருவருக்கும் ஆதரவாக ஆஜரான வழக்கறிஞர் சுரேஷ் என்பவர் கைதான இருவரிடமும் நீதிபதி கேட்கும் போது உடல்நிலை சரியில்லை என கூறுங்கள் என்று கூறியுள்ளார். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் குடியரசன் என்பவர் ஏன் இப்படி செய்கிறீர்கள், இது தவறு என்று கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த வழக்கறிஞர் சுரேஷ் காவலர் குடியரசனை அவதூறாக பேசி கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. நீதிமன்றத்திலேயே காவலரை அவதூறாக பேசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.